Taste the Daily. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பாலம் அமைக்கும் பணிக்காக பள்ளம் தோண்டியதில் ராட்சத குடிநீர் பைப் உடைந்து அருவி போல் தண்ணீர் வெளியேறி வீணானது. தரணம்பேட்டை பகுதியில் பாலம் அமைப்பதற்காக பழைய பாலத்தை ஜேசிபி உதவியுடன் அகற்றும்போது சித்தூர் கேட் பகுதிக்கு செல்லும் ராட்சத குடிநீர் பைப்லைன் உடைந்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விடிய ஆட்சியின் நிர்வாகம் முறையான திட்டமிடல்கள் இன்றியும் ஏனோ தானோவென்றும் பணிகளை மேற்கொள்வதால் மிகுந்த சிரமம் அடைவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் சில்லடி கடற்கரையில் அமைந்துள்ள தர்காவில் கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக நாகூர் தர்கா அலங்கார வாசலில் இருந்து கொடி ஊர்வலம் புறப்பட்டு சையது பள்ளி தெரு, தெற்கு தெரு, புதுமனை தெரு, பீரோடும் தெரு வழியாக சில்லடி தர்காவை வந்தடைந்தது. பின்னர் துவா ஓதப்பட்டு கொடியேற்றப்பட்டது. இந்த விழாவில் இஸ்லாமிய மக்கள் பலர் கலந்து கொண்டு நாகூர் ஆண்டவரை வழிபட்டனர். இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு ஊர்வலம் வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெற உள்ளது. திண்டிவனத்தை அடுத்த கீழ்மாவிளங்கை கிராம மக்கள் விடியா திமுக அரசின் அமைச்சரின் காரை தடுத்து நிறுத்தி சாலை வசதி, பேருந்து வசதி ஏற்படுத்தி தரக்கோரி கோரிக்கை விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் தாராபுரத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் கலந்து கொள்ள சென்ற விடியா திமுக அரசின் அமைச்சர் மஸ்தானின் காரை கீழ்மாவிளங்கை மக்கள் தடுத்து நிறுத்தி கோரிக்கை விடுத்தனர். மக்களுக்கான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தராமல் திறனற்ற திமுக அரசு மக்களை வஞ்சிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே நடைபெற்ற மாடு பிடித்து ஓடும் போட்டியை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். திருமயம் அருகே கீரணிப்பட்டியில் உள்ள மடைக்கருப்பர் கோயிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு மாடுகளை வண்டியில் பூட்டாமல் மூக்கனாகயிற்றை மற்றும் பிடித்து கொண்டு ஓடும் கைப்புறா எல்லை பந்தயம் நடைபெற்றது. வழிநெடுகிலும் இருந்த ஏராளமான பொதுமக்கள் போட்டியில் கலந்து கொண்டு வீரர்களை உற்சாகப்படுத்தியும் போட்டியை கண்டு ரசித்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தனியார் நிதி நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டு ஆவணங்கள் எரிந்து சேதமடைந்தது. ஆத்தூர் தாயுமானவர் தெருவில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் உள்ள குடோனில் தீ விபத்து ஏற்பட்டதில் மக்கள் அடகு வைத்துள்ள வீட்டுக்கடன், நகைக்கடன் போன்ற பல முக்கிய ஆவணங்கள் எரிந்து நாசமாகியுள்ளது. விடியா அரசின் தீயணைப்பு துறையில் போதிய வசதிகள் மேம்படுத்தாத காரணத்தால் மீட்பு பணிகள் தொய்வு ஏற்படுவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். திண்டுக்கல் முத்தழகுப்பட்டி புனித செபஸ்தியார் கோவிலில் குழந்தைகளை ஏலம் விடும் வினோத சடங்கு நடைபெற்றது. 350 ஆண்டுகள் பழமையான செபஸ்தியார் கோவிலில் திருவிழா நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வாக குழந்தைகளின் உடல்நலம் சரியாகி வேண்டுதல் நிறைவேறியவர்கள் குழந்தைகளை ஏலம் விட்டு தங்கள் நேர்த்திக்கடனை கோவிலுக்கு செலுத்தினர். உறவினர்களை குழந்தையை ஏலத்தில் எடுத்து பின்னர் பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். வேலூர் மாவட்டம் பேரணப்பட்டு அருகே பிரம்மக்கமலம் பூ பூத்ததை அடுத்து பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தப்பட்டது. பிரம்மக்கமலம் பூ இமயமலை போன்ற குளிர்ச்சியான பகுதிகளில் ஆண்டுக்கு ஒருமுறை இரவில் மட்டும் பூத்து அதிகாலைக்குள் உதிர்ந்துவிடும். அதிக நறுமணத்துடன் பூக்கும் இந்த பூ பிரம்மாவுக்கு உகந்த மலராக கருதப்படுகிறது. இந்த நிலையில் பேரணப்பட்டு பகுதியைச் சேர்ந்த மார்கபந்து என்பவர் பிரம்மக்கமலம் பூச்செடியை வளர்த்து வந்த நிலையில் திடீரென இரவில் பிரம்மக்கமலம் பூ மலரத் தொடங்கியது. இதனை ஆச்சரியத்துடன் பார்த்த குடும்பத்தினர் பிரம்மக்கமலம் பூவுக்கு பூஜை செய்து வழிபட்டனர். இந்த தகவலை அறிந்த அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் பிரம்மக்கமலம் பூவை வணங்கி சென்றனர்.